ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்காக நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர்கள் மரித்து போயிருப்பார்கள். ஆனாலும் கூட எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, இந்த நாளை காண வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, எங்களை சுற்றி வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றி வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய அக்கினி ஜுவாலைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. எந்த சாத்தானும் சாத்தானின் சேனைகளும் எங்களை நெருங்காதபடி தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றிப்பா, நன்றி. எங்கே 2, 3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, உம்மை வரவேற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்க சாதாரண மனிதர்கள் அப்பா, சாதாரண மனிதர்கள். நீர் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன், பெரியவர் ஆண்டவரே, பெரியவர். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே நீர் ஆறுதல் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே, ஆறுதல் கொடுக்கிற தெய்வம், அன்பு கொடுக்கிற தெய்வம், அன்பு பொழிகிற தெய்வம் ஆண்டவரே, அன்பு பொழிகிற தெய்வம். அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஏன்னா ஒரு ஆணா படைச்சிருக்கலாமே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆணா படைச்சிருந்தீங்கன்னா நமக்கு ஊழியத்துக்கும் சரி, எதுக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. ஜென்ரலாவே லேடீஸ்க்கு, அதுவும் மேரீடுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சாதாரண ஒரு டெசிஷன் எடுக்கிறது கூட ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனாலும் நீங்க பெண்களை அழைத்திருக்கிற தேவன். நீங்க அழைச்சிருக்கிறீங்க தான். நீங்க குடுத்த அழைப்பு, அழைத்தது ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே. ஏதோ மனிதன் சொல்லி நாங்க வரல. நீங்க அழைச்சிருக்கிறதுனால தான், இங்க சில காரியங்கள்லாம் நீங்க செய்றீங்க. அதனால நான் நெறைய முறை நெனச்சது உண்டு. நம்ம ஜென்ஸா ஆம்பளையா படைச்சிருக்கலாமே ஆண்டவரு. அப்படியே யார்கிட்டயும் எந்த பர்மிஷனும் கேட்க வேண்டாம். அப்படியே நம்ம என்ன ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்காக எப்படி வேணா உழைக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் இந்த நேரம் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர். கொடாக்கொடி நன்றி. இந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க இருந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாளைக்கு இருக்கிற மீட்டிங், அது நீங்க குடுத்த டேட், நீங்க சொன்ன அந்த காரியம், இது ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளோ முக்கியமானதுன்னு என்னால அது ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க ஒரு காரியத்த ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, அந்த காரியம் அதுக்கப்புறமா அப்படியே தொடர்றதுக்கு, அப்படியே தொடர்ந்து ஊழியத்தின் பாதையில காரியங்களை செய்கிறதுக்காக தான் நீங்க இந்த YouTube கூட நீங்க தான் சொன்னீங்க. Zoom கூட நீங்க தான் சொன்னீங்க. இப்படியாக Zoomல பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு 1 வருஷத்துக்கு மேல வந்துருச்சு. ஆன்லைனே ஃபுல்லா ஃபோன்லயே தான் பிரேயர், பிரேயர், பிரேயர் ஃபோன்லயே தான். அ அது ஒரு பெரிய விஷயம். அந்த Zoomல அந்த Zoomமு, ஃபோன்ல பிரேயரே நீங்க எவ்ளோ காரியங்கள் நீங்க செய்றீங்க. அதுக்கப்புறம் இப்ப முதல் முறையாக இப்படியாக நீங்க இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு, "நீ பிரேயர் பண்ணு" அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இது எவ்ளோ முக்கியம்னு மத்தவங்களுக்கு எப்படி புரியுதோ, புரியலையோ. ஆனா எனக்கு நல்லா தெரியும். இது எவ்ளோ, எவ்ளோ, எவ்ளோ இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லிட்டு. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க YouTube சேனல ஆரம்பிக்க சொன்னீங்க. ஜூலை 2ஆம் தேதி. நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய கணவன்கிட்டயும் சொல்லி தான் நான் இந்த YouTube சேனலு ஜூலை 2ஆம் தேதி நான் ஆரம்பிச்சேன். யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. என்னுடைய வீட்டுக்காருக்கு தெரியும். எங்க அப்பா, அம்மாவுக்கும்
நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டு அனுப்பினேன். அவங்களும் பார்த்தாங்க. எந்த அப்ஜெக்ஷனும் எனக்கு கிடையாது. ஆனா, உங்ககிட்ட நெருங்க, 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 இவ இதுலயே போயிட போறா. ஊழியத்திலேயே போயிட போறான்னு சொல்லி எனக்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது மூலியமாக. ஆரம்ப காலத்துல அவங்க நெனைக்கல. நான் இந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டு, அவங்க சும்மா ஏதோ ஒரு சேனல் அப்படின்னு நெனைச்சுட்டாங்க. அது மத்த சேனலுக்கு தான் ஓகே. ஆனா கர்த்தர குறித்து ஒரு சேனல்னா, அது அதுல ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கு. அது மனிதர்கள் புரிந்து கொள்ளல. இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர், நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன். பேரு நாங்க வைக்கல. நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. பேர் சொல்லி அழைத்த தேவன். என் மகளே அப்படி என்று அழைக்கிற தேவன். என் மகனே அப்படி என்று அழைக்கிற தேவன். நீங்க தான் இந்த காரியங்கள் அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு எதிர்ப்புகள் இருக்கு. எனக்கு ஊழியம் செய்ய விட மாட்டாங்க. எதிர்ப்புகள் இருக்கு. எல்லாம் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. இவளுக்கு எல்லா எதிர்ப்பும் இருக்குன்னு தெரிஞ்சும், நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க. அப்ப அந்த அழைப்புக்கு நான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு மனிதன் கூப்பிட்டது கிடையாது. இங்க இந்த சர்ச்சில ரன் பண்ணு. இந்த மீட்டிங்க கண்டக்ட் பண்ணு. முழுக்க, முழுக்க, முழுக்க பரத்துல இருக்கிற தேவன் குடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எனக்கு இந்த பாஸ்டருடைய பேக்கிரவுண்ட் தெரியாது. எனக்கு பாஸ்டர் ஃபேமிலி கிடையாது நாங்க. எதுவும் கிடையாது. ஒரு காலத்துல ஹிந்துவா இருந்தவ. ஜீசஸ் கிரைஸ்ட் பேரு ஜீசஸ்ன்னு தெரியும். ஆனா ஜீசஸுடைய மகத்துவம் தெரியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிறந்த பெயர் கிறிஸ்துவலா, அப்படி ஜெபப்பிரியான்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க பாஸ்டரு. சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். ஆனா உங்கள ரொம்ப பிடிக்கும். அப்ப கூட உங்கள ரொம்ப பிடிக்கும். சர்ச்சுக்கு போயிட்டும் வருவேன். ஆனா அப்பயும் எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்சம் லேசி, சோம்பேறியா நான் இருந்தேன். இப்ப இருக்கிற மாரி கிடையாது. கொஞ்சம் சோம்பேறி தான். அப்ப பிடிக்கும். நார்மல் விசுவாசி. போயிட்டு வர்றது இப்படிதான். ஆனா அந்த க்ளோஸ்னஸோ இல்ல வைராக்கியமா நிக்கிறதோ அப்ப கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது தான், தேவன் எப்படியாப்பட்டவர், எவ்வளோ அன்பு அன்பு நிறைந்தவர், எவ்வளோ மகத்துவமானவர் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கலன்னு சொன்னா, நான் இப்ப நெனச்சு பார்த்தா, அதெல்லாம் நடந்தது அதெல்லாம் நடந்ததுனால தான் இப்படி நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். இல்லாவிட்டா உலகத்துக்குரிய பிள்ளைகள், நல்லா நேசிக்கிற கணவன், அப்படியே கணவரோடு கூட வெளியில ஊர் சுத்துறது, வர்றது, இப்படியாக உலக பிரகாரமான ஒரு என்ஜாய்மென்ட் தான் எனக்கு கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க அங்க இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க அங்க இருந்திருக்க மாட்டீங்க ஆண்டவரே. உலகத்துக்குரியவன் வாசம் பண்ணி கொண்டிருந்திருப்பான். ஆனா பரலோகத்துல இருக்கிற தேவாதி தேவன் என்னை தேடி வந்தீர். என்னை தேடி வந்தீர். இது எவ்வளோ பெரிய விஷயம். இது சாதாரண வார்த்தை ஆண்டவரே. என்னை தேடி வந்தீர் என்று சொல்றதே ஒரு சாதாரண வார்த்தையே கிடையாது. ஆண்டவரே, அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அண்ட சராசரங்களை படைத்த தேவன், கோடாகோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த கோடாகோடி மக்களில் என்னை தேடி வந்தீரே! ஆண்டவரே! நான் எம்மாத்திரம் ஆண்டவரே! நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம் ஆண்டவரே! எம்மாத்திரம் அப்பா! எம்மாத்திரம். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் எம்மாத்திரம் அப்பா! சின்ன வயது ஒரு 3 வயதுல நான் மரிக்க வேண்டியவள். தாயின் கருவுல உண்டாகும் பொழுதே, நான் இறந்துடணும்னு சொல்லி யாரோ கலக்கி குடுத்துருக்காங்க எங்க அம்மாவுக்கு. சாப்பிடும் பொழுது. கரு கலையணும்னு சொல்லி. ஆனா நீங்க விடல. 3 வயசுல நல்ல பயங்கரம் உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்பயும் நான் மரிக்கல. எவ்வளவோ நேரங்களில் எனக்கு எத்தனையோ ஆபத்துகள். ஒண்ணும் இல்ல ஸ்கூல் படிக்கும் பொழுது, கிணறு மேல ஒரு பெரிய கட்டை. பயங்கரமான பெரிய கட்டை. அந்த கட்டை
நான் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கேன். அந்த தண்ணி அவங்க எடுக்கும் பொழுது, அந்த மேல இருக்க கட்ட அவ்ளோ பெரிய கட்ட, அப்படியே என் தலையில வந்து விழுந்துருச்சு. கண்லலாம் ஒரு நிமிஷத்துக்குலாம் அப்படி ஒரு தண்ணி. எனக்கு ஒண்ணுமே நீங்க ஆக விடல ஆண்டவரே. அது மாத்திரம் கிடையாது. எவ்வளவோ நேரங்களில், எவ்வளவோ நேரங்களில், எவ்வளவோ தருணம் ரோடு கிராஸ் பண்ணும் பொழுது, அப்படியே ஒரு லாரி என்ன வந்து மோதிருக்கும். அப்படியே பேய் மாதிரி வருது இந்த லாரி. பேய் மாதிரி. ஆனா ஒண்ணுமே எனக்கு ஆகவே இல்ல. பேய் மாதிரி வருது. ஆனா எஸ்கேப் நானு. ஒரு வெள்ள கலர் ஜிப்ஸி ஒரே ஒரு கொஞ்சம் தான் சின்னதா ஒரு பேனர பார்த்துட்டு இப்படி திரும்புறேன். சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். பேனர பார்த்துட்டு ஷேர் ஆட்டோலருந்து இறங்கி பார்த்துட்டு திரும்ப கிராஸ் பண்றதுக்கு இருக்கிறேன். வெள்ள கலர் ஜிப்ஸி அப்படியே மோதாத குறையா ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ். ரொம்ப இது போல நெறைய காரியங்கள் இருக்கு. பஸ்ல இருந்து இறங்குறேன். பஸ்ல இருந்து இறங்கும் பொழுது யாராவது லெஃப்ட் சைடு டூ வீலர்ல எடுத்துட்டு வருவாங்களா? ஒரு பஸ்ல இருந்து இறங்கும் பொழுது, டூ வீலர் ஓட்டுறவங்க அந்த சைடு தான் ஓட்டணும். அது ஸ்டாப்பிங் பிளேஸ். அப்ப இறங்குறதுக்கு கால் எடுத்து இப்படி வைக்கிறதுக்கு வரேன். ஒரு ஆளு அப்படி வேகமா நான் இறங்குறதுக்கு கால் எடுத்து வைக்கிறேன். சரியான ஸ்பீடு. எனக்கு இப்ப நெனச்சாலும், எப்படி என்ன காப்பாத்திருக்கிறீங்கன்றது பயங்கரம், பயங்கரம், பயங்கரம் சர்ப்ரைஸ் அண்ட் ஆல்சோ பிரமிக்க வைக்கிறது ஆண்டவரே! அவன் ஓட்டுன வண்டி ஸ்பீடுக்கும், நானு அந்த ஸ்பாட்டுக்கு இறங்குறதுக்கும், அப்படியே என்ன தூக்கி எங்கேயோ கடாசி நான் விழுந்திருக்க வேண்டிய ஆளு. ஆனா என் மேல எதுவுமே படல. இது போல நெறைய தருணங்கள் உண்டு. சின்ன வயதுல சின்ன வயதுல கரண்ட் ஷாக்கு. அங்க ஸ்விட்ச் வந்து எனக்கு சரியில்லன்னு தெரியல. ஸ்விட்ச் போடுறேன் 2 காலுமே மேல போயிருச்சு. தூக்கிக்கிச்சு. கிர்ருன்னு தூக்கிருச்சு. கால் 2மே தூக்கிருச்சு. ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகல. இது போல பல, 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 பல காரியங்கள் உண்டு. பல காரியங்கள். எங்கேயாவது ஓங்கி டமால்னு நான் இடிச்சுப்பேன். மண்டையே உடையாத மாரி நீங்க பார்த்துருக்கிறீங்க. அந்த வலியே போக வச்சுருவீங்க. இந்த குழந்தை அடுத்து வலிக்கோன்னு கை வைக்குமே, இதுக்கு வலி இல்லாதபடி செய்யணும்னு, அது வலியே சரி பண்ணிடுவீங்க. திடீர்னு இருதயம் பக்கம் வலிக்கிற மாதிரி ஒரு சுக்கு சுக்குன்னு குத்தும். இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு சொல்லி கை வைக்கும்போது அது காணாம போயிரும். எவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஆண்டவரே! 1 2 நெறைய இருக்கு. போய்க்கிட்டே இருக்கு லிஸ்ட். இது போல தேவாதி தேவன், அன்பு பொழிகிற தேவன், காப்பாற்றுகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் உங்கள ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, எங்க வீட்ல எல்லாரும் சர்ச்சுக்கு போகறதுக்கு இருந்தாங்க. ஆனா, நானு உணர்ந்து வர்றது தான் என்னால அது எனக்கு கரெக்ட்டா இருக்கும். சின்ன வயசுல படிக்கும்பொழுது கூட யாராவது சொல்லிக் குடுத்தாலாம் எனக்கு அது செட் ஆகாது. நானே அத முயற்சி பண்ணி படிக்கும் பொழுது நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுவேன். எனக்கு அது உணர முடியும். ஜெனரலாவே. யாராவது சொல்லிக் குடுத்தாலாம், என்னடா இது நம்ம படிக்கிறதுக்கு அவங்க சொல்லிக் குடுக்குறாங்கன்னு கொஞ்சம் ஒரு மாரி வெறுப்பா இருக்கும். ஆனா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நானே அத படிக்க ஆரம்பிப்பேன். சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு அது நல்லா மண்டையில ஏறும். அப்ப எந்த ஒரு காரியமே நான் அது என்னுடைய செல்ஃப் ஹார்ட் ஒர்க்னால தான் எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லா எனக்கு மண்டையில ஏறும். அது நிற்கும். அதே போல தான் நீங்க என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அழகாக நிரூபித்து என்னால எங்கேயும் சொல்ல முடியும். தேவாதி தேவன் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி என்னால அத நிரூபிக்க முடியும். நான் ஒரு ஃபுல் விட்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆண்டவரே. இது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளோ காரியங்கள் எனக்காக நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அப்ப முதல் முறையாக ஒரு மீட்டிங் நாளைக்கு இருக்கிறது. நானு ஒரு வண்டி புக் பண்ணி தான் நான் போகணும். ஒரு வண்டி புக் பண்ணி போகணும். ஏதோ ஜென்ஸா இருந்தா ஒரு பைக்க எடுத்துட்டு சல்லுன்னு போயிடுவாங்க. கார ஓட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா, நான் ஒரு பெண்ணா இருக்கிறபடியினால் ஒரு வண்டி புக் பண்ணிட்டு போணும். ஏன்னா டைமுக்கு போணும். பஸ்லலாம் போயிட்டு இருந்தோம்னா, ஃபுல்லா லேட் ஆயிடும்.
அலைச்சலா இருக்கும், லேட் ஆயிடும், செட் ஆகாது. மழை வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா பிரச்சனை ஆயிடும். அது போல இருந்தாலும் என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் இருக்கிறது. நான் பெண்ணாகவே இருந்தாலும் என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் இருக்கிறபடினால் எதையும் என்னால சாதிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நேற்று தினத்துல கூட மனது வருத்தம். என்னடா நாளைக்கு மீட்டிங், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படியே மனசு கவலையா இருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனாலும் நீங்க ஒரு வார்த்தைய குடுத்தீங்க. ஒண்ணும் நடக்காது, ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. அத நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். எவனோ தேவனுடைய மகிமையை பார்ப்பான் என்று வசனம் இருக்கிறது. எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ சூழ்நிலைகள், ஆண்டவரே எவ்வளோ அவமானங்கள். என்னுடைய வீட்ல முதல் பொண்ணா நான் பிறந்தேன். என்னோட வீட்ல நான் சொல்றதான் கேட்பாங்க. நான் சொல்றதான் நான் சொன்னா எங்க அப்பா கேட்பாரு. அப்படியே கேட்பாரு ஒரு காலத்துல தான். ஆனா, நான் வேற வீட்டுக்கு வரும்பொழுது, என்னால அந்த ஒரு விஷயம் என்னால பெற்றுக்கொள்ள முடியல. நான் சொல்றது கரெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, அது பெற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் எல்லாருக்கும் அப்படிதான். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாரி இருக்காது. மாறிட்டே தான் இருக்கும். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர், நீர் வழி நடத்துகிறீர். நீர் வழி நடத்துகிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது ஆண்டவரே. எதுனாலும் உரிமையா அப்பா கிட்ட கேட்கலாம். எந்த பிரச்சனைனாலும் உரிமையா அப்பா கிட்ட சொல்லலாம். இப்படிதான் நீங்க என் மகளே என்று அழைக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கிட்டயும் நீங்க பேசும்பொழுது, என் மகனே, என் மகளே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இப்படிதான். அதுக்கப்புறம் தான் நீங்க பேர சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஜெபப்பிரியா அப்படின்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவீங்க. ஆனா மொத பேசும்பொழுது, தீர்க்க தரிசன வரத்தை குடுத்து, மொத பேசும்பொழுது, என் மகளே. அப்போ எந்த அளவுக்கு மகள் அப்படின்னா டாட்டர். நீங்க அப்பா. இப்படி ஒரு பாண்ட நீங்க வச்சிருக்கிறீங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு காரியம் தான். நீங்க அழைத்த தேவன். என்ன அழைச்சது நீங்க தான். அப்ப இந்த மினிஸ்ட்ரி இவ்ளோ நேரம் வரைக்கும் ஓடுறதே உங்களுடைய கிருபை. நீங்க தான் நடத்துறீங்க. நீங்க தான் இதுல மேனேஜரா இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. அப்ப இது நீங்க எப்படி கொண்டுட்டு போணுமோ, நீங்க தான் கொண்டுட்டு போக முடியும் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட். இதுல எந்த சூதுவாது மக்கள் செய்யாதபடி, எந்த கர்வமும், ஆணவமும் இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடாது. அதே போல டிவி பார்க்கிறவர்கள்லாம் இங்க டிவி நம்ம எங்க ஐக்கியத்துல டிவி அப்படிங்கிறதே வரக்கூடாது. மக்கள் நீங்க எனக்கு என்ன சொல்லிக் குடுக்குறீங்களோ, அதுதான் நான் சொல்லிக் குடுப்பேன். நீங்க ஒரே வார்த்தை சொன்னீங்க. டிவி பார்க்கிறதும், சாத்தான ஆராதிக்கிறதும் ஒண்ணு. அதோட விட்டோம் நாங்க எல்லாத்தையும். ஏற கட்டிட்டோம். டிவியே ஏற கட்டியாச்சு. அப்ப நீங்க நீங்க விரும்புற காரியத்த தான் எங்களால செய்யறதுக்கு நாங்க அப்படி பழகிட்டோம். நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றீங்கன்னா, அத செய்யறத நாங்க பழகிட்டோம். பழகி அப்படியே வந்துகிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே. வந்துகிட்டே இருக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் காத்தீரே. எந்த நோக்கத்துக்காக நீங்க அந்த தேதிய ஃபிக்ஸ் பண்ணி, அங்க போய் ஜெபத்த ஏறெடுக்க சொன்னீங்களோ, அந்த காரியங்கள் அனைத்தும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் தருகிறோம். நீங்க விடுதலை குடுக்கிறது நீங்க. அதிசயங்களை செய்கிறது நீங்க. ஆறுதல் குடுக்கிறது நீங்க. அரவணைக்கிறது நீங்க. நீங்க ஆண்டவரே ஒரு உயிரை காப்பாற்றுகிற தேவன். சகலத்தையும் சந்திக்கிற தேவன் நீங்க. இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு வெசல், ஒரு பாத்திரமாய் என்ன நீங்க பயன்படுத்துறீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன். ஆண்டவரே நான் எம்மாத்திரம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என்ன அவ்வளோ புடிச்சிருக்கா ஆண்டவரேன்னு கேட்டுட்டேன் நான். அவ்வளோ புடிச்சிருக்கா? எனக்காக நீங்க ரத்தத்த சிந்தியிருக்கிறீங்களா ஆண்டவரே? எனக்காக நீங்க ரத்தத்த சிந்திருக்கீங்களே! என்ன அவ்ளோ புடிச்சிருக்கா? அப்படின்னு கேட்டிருக்கிறேன்.
அப்ப நான் என்ன செய்தா இதெல்லாம் ஈடு கொடுக்க முடியும்னு கேட்கும் பொழுது, இப்ப இருக்கிற மாரி எப்பயோ இருன்னு சொல்லிட்டீங்க. நீங்க வேற எதுவுமே கேட்கல ஆண்டவரே. ஆனா சாத்தானா இருந்தா என்னலாம் சொல்லியிருப்பான்? சாத்தானு ஒரு மனிதன் கிட்ட சாத்தான் பேசுறான்னா என்னலாம் சொல்லியிருப்பான்? ஆனா டிசர்னிங் தி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறவர எங்களால டிசர்ன் பண்ண முடியும். எப்படி அவருன்னு சொல்லி. எங்க கிட்ட பேசுறது ஹோலி ஸ்பிரிட்டா? இல்ல எங்க கிட்ட பேசுறது வேற யாரோவான்னு எங்களால டிசர்ன் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க பேசும் பொழுது அங்க அன்பு இருக்கும். என்னுடைய இருதயம் அன்பாக இருக்கும். ஆறுதலா இருக்கும். ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் வில் டேக் ஓவர் தி ஹார்ட். இப்படியாக நீங்க பேசும் பொழுது சமாதானமா இருக்கும். தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும், நீங்க பேசும் பொழுதும் ஒரு பதட்டம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, ஒரு எரிச்சல் இருக்காது, எதுவும் இருக்காது. நீங்க பேசும் பொழுது சந்தோஷம் மாத்திரம் தங்கி இருக்கும். அப்ப அத வச்சே எங்களால சொல்ல முடியும். பேசுகிற பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பு பொழிகிற தேவன், அன்பு பொழிகிற தேவன், திரியேக தேவன், திரியேக தேவன், திரியேக தேவன். மூவரும் ஒருவராய் இருக்கிற தேவன், மூவரும் ஒருவராய் இருக்கிற தேவன். நன்றி ஆண்டவரே. நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி ராஜா. நன்றி ராஜா. இம்மட்டுமா நீர் காத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிளஸி சிஸ்டருக்கு இது மாதிரி ஆண்டவரே நீங்க கிஃப்ட் குடுத்துருக்கீங்க. தீர்க்க தரிசனம் உரைக்க. அப்புறம் எலேஜா பிரதருக்கு நீங்க கிஃப்ட் குடுத்துருக்கீங்க. தீர்க்க தரிசனம் உரைக்க. இப்படியாக இந்த கிஃப்ட் படவும் ஆண்டவரே அனைவரும் பெற்றுக்கொள்ளவும், இந்த ஐக்கியத்துல உள்ள அனைவரும் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யுங்க. மென்மேலும் வளர கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கிருபை செய்யுங்க. ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் தான் கடைசி வரைக்கும் நடத்தும் ஆண்டவரே. மாம்சம் ஒண்ணுமே இல்ல. டம்மி. ஆவிக்குரிய ஜீவியம் தான். ஆவியில பிறக்கணும். மாம்சத்துல பிறக்கக்கூடாது. ஆவியில பிறக்கணும். ஆவியில எவன் பிறந்திருக்கிறானோ அவன்தான் நித்திய நித்திய ஜீவனுக்கென்று போகக்கூடியவன். நித்திய ஜீவனுக்கென்று போகக்கூடியவன். ஆவியில பிறக்கணும். ஆவியில ஜெபிக்கணும். ஆவியில நடக்கணும். எல்லாம் உங்க வசனம். ஆண்டவரே உங்க வசனம். நீங்க நீங்க உரைத்த காரியங்கள் தான். நீங்க உரைத்த காரியங்கள் தான். மக்கள் நெறைய பேரு இதெல்லாம் அவங்க பசங்க புக்ல இருக்குதுன்னு நெனச்சுக்கிறாங்க. அவங்க வீட்டு பசங்க புக்ல இருக்கிறது போல இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. என்னுடைய நாமத்தை பறைசாட்டுங்கள் அப்படின்னு வேதவசனம் இருக்கு. அததான் நாங்க செய்றோம். அதுக்கு 1000 எதிர்ப்புகள். என் நாமத்தை பறைசாட்டுங்கள். இது ஒவ்வொரு குடிமகனுடைய வேலை. ஒவ்வொரு குடிமகன். இது வந்து பெண் மாத்திரம் கிடையாது. பெண்ணுடைய ஹஸ்பண்டுக்கும் இது பொறுப்பு இருக்கு. ஆனா அத அவங்க செய்யறதில்ல. ஓகே பரவால்ல. இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அழைத்த பிள்ளைகள் நீங்க அழைச்சிருக்கிறீங்கன்னா, அதுக்கு நாங்க உழைத்தே ஆகணும். தேவன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பாடுகளை பட்டுட்டார். ஜீவனை கொடுத்து. ரத்தம் சிந்தியிருக்கிறார். எந்த மனிதனாவது ரத்தம் சிந்த முடியுமா? அப்போ யாருக்கு நாங்க கீழ்ப்படிய முடியும் ஆண்டவரே? ரத்தம் சிந்தியிருக்கிற தேவன் இன்னும் அவர் கண்கள்ல தண்ணி வர வைக்கணுமா? அவருக்கு சந்தோஷத்த தான் குடுக்கணும். எது அவருக்கு சந்தோஷத்த குடுக்கும்? அவருடைய நாமத்தை பறைசாட்டுகிற காரியங்கள். அப்போ கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிற அவசியம். இந்த வசனம் ஒன்றே போதும். இங்க ஒரு பெண்ணு, ஆணு எதுவுமே இதுல வரல. ஒவ்வொரு பிள்ளைகளும், "ஓ! யூ ஆர் மை டாட்டர், சன்" அப்படின்னு நீங்க அழைக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்கு ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. உம்முடைய நாமத்தை பறைசாட்டுவதற்கு, பறைசாட்டுவதற்கு. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுக்கு எதிராய் நிற்கிற எல்லாம் வயிறு எரிந்து கொண்டிருக்கிற எரிச்சலின் ஆவிகளை
நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால, போ இயேசுவின் நாமத்தினால, போ இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறதுனால எல்லாம் பொல்லாத ஆவிகளது சேனைகளும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். நாளைக்கு மீட்டிங் நடக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் திரிந்து அலைந்து திரிந்து சுற்றி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளது சேனைகளும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த மனித ஆவிகளும் எந்த பொல்லாத ஆவிகளும் இதுக்கு தடையா இருக்கிறாங்கன்னு சொன்ன ஆவிகளை எல்லாம் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார்னா தயங்காம அதுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஒரு அப்பாவுக்கு குழந்தை செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு வேலை. ஏசப்பா ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை செய்யாததுனாலதான் ஆதியிலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பழத்தை புசித்ததினால் வந்த விளைவுகள் இப்படியாக இருக்கிறது. அப்போ அதே தப்ப நம்ம திருப்பி செய்யலாமா? செய்யக்கூடாது. முற்பிதாக்கள் செய்திருக்கிறார்கள். ஆதியிலே தேவன் சொன்ன வார்த்தை எல்லாம் நீ அனுபவிக்கலாம், அந்த பழத்தை புசிக்க கூடாது. ஆனா என்ன பண்ணிட்டான்? இந்த பழத்தை புசிச்சுட்டாங்க. கீழ்ப்படிதல் இல்லாம போயிடுச்சு. இப்ப தேவனுக்கு அருவருக்கக்கூடிய காரியம் எதுவா இருக்கிறது? கீழ்ப்படிதல். வெரி சிம்பிள். நம்ம பிள்ளைங்களே நம்மள கீழ்ப்படியலன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், 4 வார்த்தை, ரெண்டு தட்டு தட்டுவோம். என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ செய்ய மாட்டேங்கிற? அந்த குழந்தை நல்லதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய குழந்தையோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கெட்டது சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த நல்லது கேட்கலன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு திட்டு விழும், அடி விழும். சேம் தேவாதி தேவன் மட்டும் எப்படி அவர் சொல்றாருன்னா நம்ம பெற்ற தாய் தகப்பனுக்கும் மேலதான். அவர் சொல்றாருன்னா நல்லதுதான் சொல்லுவாரு. என்கிட்ட வாங்கினா நல்லதுதான், அவர்கிட்ட போறதுதான் நமக்கு நல்லது. அவர் இப்படி சொல்றாருன்னா அது செய்யறதுதான் நமக்கு நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. நம்ம மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கணும். நம்ம வீட்டுக்கு மட்டுமே ஜெபிச்சுட்டு இருக்க கூடாது. எல்லாருக்கும் ஜெபிக்கணும். எல்லாருக்கும் ஜெபிக்கணும். எல்லாருக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். இப்படியாக சுயநலமா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஜெபிக்கணும். அந்த வேலையை தான் நம்ம மினிஸ்ட்ரியில் நம்ம பண்றோம். அப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க நாளைக்கு நடக்கிற காரியங்களை பொறுப்பெடுத்துக்குங்க. நீங்க இறங்கி வேலை பார்க்கிற ஊழியமாய் நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நான் இதுல மத்தவங்க எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நீங்க இல்லாம எதுவுமே இங்க நடக்கிறதே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னால எந்திரிக்கவே முடியல, அப்படி ஒரு தூக்கம் எனக்கு வருது. 3:30க்கு வச்சேன் அலாம். நல்ல டயர்டு. ஏன்னா நடுவுல குழந்தை எந்திரிச்சுன்னு எந்திரிச்சேன். தூக்கம் இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் டங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். டங்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் டங்ஸ் கேட்டிருப்பேன். 15 மினிட்ஸ் கிட்ட டங்ஸ் கேட்டேன். டங்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பியும் நான் வந்து படுத்தேன். அப்புறம் என்னால எந்திரிக்கவும் முடியல, கஷ்டமா இருக்குது, அது போல இருக்கு. ஆனா இப்ப எனக்கு புத்துணர்வா இருக்கு, நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. எனக்கு ஜெபத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அது போல இந்த ஊழியத்தை எல்லாம் நீங்க தான். அது ட்ரை ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், சனிக்கிழமை பிரேயரா இருக்கட்டும், நீங்க தான் இதை எங்களை செய்ய வைக்கிறீங்க. எங்களுடைய பலத்தினால இல்ல, தேவனுடைய பலத்தினால. எங்களுடைய பலம்னா அது ஒண்ணுமே இல்ல, அதை தூக்கம் வந்துரும். எங்களுடைய பலம்னா அடுத்து தூக்கம் இல்லைன்னா தூக்கம் வந்துரும். இதுதான் எங்களுடைய பலன். மாம்சம் மாம்சம் ஆண்டவரே. ஆனா தேவ ஆவியை வைத்து ஜெயிக்கிறது சிறப்பா இருக்கிறது.
தேவ ஆவி, தேவ பலனை வைத்து ஜெயிக்கிறது தான் அது பூரணமாய் சக்சஸ்ஃபுல்லாக முடிகிறது ஆண்டவரே. ஐக்கியத்துல உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க அந்த வேலையில. ஒன்று கூடி இருக்கிற பிள்ளைகள், உம்முடைய நாமத்தை உச்சரித்து ஒன்று கூடி இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லைன்னா தானே அதிசயம். சாத்தான் பிரச்சனை கொடுப்பான். ஆண்டவரை வச்சு ஜெயிச்சுட்டு வருவோம். ஆண்டவரை வச்சு ஜெயிச்சுட்டு வருவோம். இதுதான் நம்ம பாலிசி. இட்ஸ் a spiritual warfare. Spiritual warfare. He'll give lot of troubles. But தேவனை வைத்து ஜெயம் கொள்வது. இப்படியாக நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளும் சேனைகளும் நாஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டரித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால. ஒரு கேப் புக் பண்ணலான்னு இருக்கா ஆண்டவரே. கேப் டிரைவர் உம்முடைய பாதத்தில் நான் தருகிறேன். எங்க நான் புக் பண்றேனோ, யார் நான் புக் பண்றேனோ, எந்த பிரச்சனை இல்லாதபடி அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போக கிருபை செய்யுங்க. இப்படி பாதத்தை நான் தருகிறேன். பாதத்தை நான் தருகிறேன். வெளியிலேயே போறது கிடையாது. வெளியில ரொம்ப லாங் தனியா போய் எத்தனையோ நாட்கள், வருஷங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, நான் தனியா வெளியில போய் 8 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு லாங் ட்ரிப் 8 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பிள்ளைகள் பிறந்ததுல இருந்து நான் லாங் போகவே கிடையாது. பக்கத்துல அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவேன். பக்கத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். இப்படிதான். லோக்கல். இதான் முதல் முறையாக நான் வெளியில போகிறேன். நீங்க என்னோடு கூட இருங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்கணும் மினிஸ்ட்ரியில. அதுதான் எனக்கு தேவை. நீங்க என்ன செய்ய இருக்கிறீங்களோ, மக்களுக்கு என்ன செய்ய இருக்கிறீங்களோ, அது செய்யுங்க சிறப்பாக ஆண்டவரே. இதுக்கு தடையா இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை, எல்லா அந்தகார சக்திகளையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால சுட்டெரித்து கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். போ இயேசுவின் நாமத்தினால. போ இயேசுவின் நாமத்தினால. டைரக்டா அவன் அட்டாக் பண்ண மாட்டான். அபிஷேகம் இருக்கு. இந்த மகன் மேல, இந்த மகன் மேல அபிஷேகம் இருக்குன்னா டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. வேற வேற மனிதர்களை வச்சு அட்டாக் பண்ணுவான். இதுதான் அவனுடைய வேலை. தந்திரம். மனிதர்களுடைய சிந்தனையை கரப்ட் பண்ணி தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்வான். இதுதான் அவனுடைய டெக்னிக். ஆனாலும் உன்னுடைய டெக்னிக் எதுவும் தேவாதி தேவன் கிட்ட செல்லாது. போ சாத்தானே போ. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை படைத்தவர் எங்களை பாதுகாப்பார். எங்களை படைத்தவர், எங்களை உண்டாக்கினவர் எங்களை பாதுகாப்பார். எங்களை படைத்தவர் எங்களை பாதுகாப்பார். அதனால எந்த மனிதன் ஆவியும், எந்த சாத்தான், எந்த டிமான்ஸ் எதுவும் எங்களை நெருங்க முடியாது. அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எங்களை சுற்றி 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 அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி, ஏசப்பாவுடைய அக்கினி, ஏகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எங்களை சுற்றி எங்களை சுற்றி வந்தா எரிஞ்சு போயிடுவ. நீ வந்தா சாம்பல் ஆயிடுவ. I command right now in the mighty name of Yeshua. You cannot do anything. The only thing you can do is just go to hell. Just go to hell. You cannot do anything here. God created us in this earth to take a dominion over all the creatures in the earth. You're very jealous. You're jealous on humankind because
We are looking like our God. We have a shape of our God. We have a appearance of our Lord Jesus Christ. You are very angry on us. That I know very well. But you cannot do anything. God is with us. God is with us. You wants to be higher than God. But we think him higher than anyone else in this world. Yeshua is very, is more, Yeshua, he is the omnipotent God. Omnipotent. He is the most high than any creatures, than any humankind in this universe. But you are thinking as if you are very high than anything, than Yeshua. That is why God has sent you to hell. But from the pit of the hell, you have come and roaming here and there to corrupt the humankind, to corrupt, to destroy, because you are willing to take the humankind to the hell, because you are in hell, right? So you are willing to take the humankind to hell. That is your purpose. That is your purpose. But God already has given his life to us. God sacrificed his life. Yeshua sacrificed everything for his people. For his people. Everything is done. He has paid everything. So you're going to be a loser, and we are going to be victorious in the hands of God. Glory to the blood of Jesus. Yeshua is an omnipotent God. Egoa, Ehova, Ehova தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்தான் யெஷுவாவாய் பூமிக்கு வருகிறார். You cannot do anything. You can just try to manipulate things. You can manipulate. You can corrupt the human minds. You can corrupt the community. You can plan to destroy the works of God. But you cannot destroy the plans of God. God is an omnipotent God. He is an omnipotent God. He will destroy all your plans. He will destroy all your plans. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர், நீ இவ்ளோ திட்டம் போடும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ திட்டத்தை போட்டு வச்சிருப்பார். உனக்கு எப்படி வல்லமை கிடைச்சது? தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்ததை நீ மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனா தேவன் எங்களுக்கும் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார், உன்னை துரத்துறதுக்கு. எங்களுக்கும் வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், உன்னை துரத்துவதற்கு. தேவ தூதர்களை காட்டிலும் எங்களை விசேஷமாக வைத்திருக்கிறார். மனிதர்களை தேவ தூதர்களை விட விசேஷமாய் மனிதனை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளைகள். ஆனா இதை குறிச்சு தேவ தூதர்கள், அவரோடு நெருங்கி இருக்கிற தேவ தூதர்கள் பொறாமப்படுறது கிடையாது. நிறைய தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் மனிதர்கள் தேவ தூதர்களை விட பிள்ளைகளாய் வருகிறார்கள் அப்படின்னு சந்தோஷப்படுகிறார்கள். ஆனா உன்ன மாதிரி கிடையாது லூசிபர். ஐ கமாண்ட் right now in the mighty name of Jesus. Just go to hell right now. Go to hell. Lucifer. Go to hell. Go to hell. That is your place. Spirit of Jezebel.
go to hell. Spirit of Leviathan, go to hell. Spirit of all evil spirits, go to hell right now. You cannot do anything in this atmosphere. It belongs to God. It belongs to Yeshua. Yeshua, name above all names. நாங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளாய் இருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம். இது பிடிக்காத நீ இப்படியாக பொறாமை, மனிதர்கள் மேல பொறாமை, மனிதன் மேல பொறாமைப்பட்டு இப்படியாக நீ செய்து கொண்டிருக்கிற. பிள்ளைகளாய் இருக்கிறாங்களே, இவங்களை எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போயிருவாரா? நம்மள நரகத்துக்கு விட்டுட்டாரே, அதுதான் உன் எண்ணம். நீ தப்பு செய்ததுனால நரகத்துக்கு போயிட்ட. அதனால எல்லா மனிதனையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு தானே. நாங்களாம் தேவனுடைய பிள்ளைகள். உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரா ஏசப்பா? இல்லல, மனிதனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நல்லா விளங்கிக்கணும். உனக்கு யார் கொடுத்தது பவர் எல்லாம்? ஆதி காலத்துல யார் கொடுத்தது? தேவன் கொடுத்திருக்கிறார். என் தேவன் எவ்வளவு நல்லவர்னு பாரு. அந்த அந்த பவரை கூட உன்கிட்ட இருந்து எடுக்கல அவரு. கொடுத்தது கொடுத்த மாதிரியே இருக்கட்டும். அத பவரை எடுத்துதான் அவரு சர்வ வல்லமையுள்ள தேவன் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்கிட்ட கொடுத்தது 1% பவரா இருக்கலாம். ஆனா அவர் சர்வ லோகத்தின் அதிபதி. நினைச்சா நீ சாம்பல் தான், சாம்பல். அதனால எந்த மினிஸ்ட்ரியும் கெடுக்க உன்னால முடியாது. எந்த மனிதனையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போகணுன்றது உன்னால முடியாது. எங்க தேவாதி தேவன் அதிக கட்டணத்தை கட்டி இருக்கிறார். அதிக கட்டணம். ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், எங்களுடைய தேவன், எந்த ஊழியத்தையும், எந்த மீட்டிங்கையும், எந்த குடும்பத்தையும் அழிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவரே, வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. எங்களை ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. எங்களை ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். 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 ஏசப்பா எங்களோடு கூட இருக்கிறார். ஏசப்பா எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களை நேசிக்கிறார், அரவணைக்கிற தேவன். எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நாளைக்கு நடக்கிற மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லாக, பிரச்சனை இல்லாதபடி நடக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எதற்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ, என்ன ஒரு பர்பஸ்க்காக நீங்க நடத்துறீங்களோ, அந்த காரியங்களை நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இந்த வேலையில. தேவாதி தேவன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம், எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அவர் நடத்துவார், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி I feel more relaxed and happy. I feel I'm experiencing the spirit of joy right now. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க. நல்ல ஆண்டவரே, செழிப்பாக வாழ கிருபை செய்யுங்க. செழிப்பாக வாழ கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் கேட்க மறந்தது எல்லாம் உம்முடைய பாதத்தில் நாங்கள் தருகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்தி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி.